மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். மொத்த பாஜகவுமே இன்னைக்கு சத்தமே இல்லாம இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் கூடவே RSS வெளியிட்ட கருத்து கணிப்புல பாஜக படுதோல்வி அப்படின்ற விஷயம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. காங்கிரஸோட இந்த தேர்தல் வாக்குறுதி உண்மையிலேயே வந்து வேற லெவலு. நம்ம நாடு முன்னேறதுக்கு என்ன தேவையோ, மக்கள் நலனுக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி ஒரு முறையான ஆட்சியாளன், ஒரு முறையான பிரதமரோட வாக்குறுதிகள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துச்சு. இதனால தான் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பாஜக வந்து அப்படியே சும்மா மயான அமைதிக்கு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் RSS ஓட கருத்து கணிப்பை பத்தி பார்க்கலாம். பிஜேபி RSS இன்டர்நேஷனல் சர்வே, அதுக்கு கீழே வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு போட்டு ரெண்டு பக்கமும் காவி கொடியோட ஒரு கருத்து கணிப்பு லிஸ்ட் ஒன்று வந்துச்சு. இந்தியாவில் மொத்தம் 543 நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக எவ்வளோ ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு, இதில் பாஜக வந்து 543ல 214 இடத்துல மட்டும்தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுல போட்டு இருந்துச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய 329 இடத்துல வந்து இந்திய கூட்டணி அபார வெற்றி அடைவாங்கன்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பு லிஸ்ட்ல தெளிவா எழுதி இருந்துச்சு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. ஆனா இந்த கருத்து கணிப்பு RSS வந்து அபிஷியலா விடல. RSS இப்படி ஒரு கருத்து கணிப்பை நடத்தல அப்படின்னு சொல்லி RSS நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு சொல்றாங்க. காங்கிரஸ் ஐடி விங்கை சேர்ந்த பிரகல்ட் அப்படின்றவர் தான் இதை வந்து வெளியிட்டாரு. RSS வெளியிடணும் சொல்றாங்க. ஆனா இவங்க என்னதான் இது RSS வெளியிடல அப்படி இப்படின்னு சொன்னாலும் அந்த கருத்து கணிப்பு வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டா இருந்துச்சு. முறைப்படி எங்க யாரு எவ்வளவு ஜெயிப்பாங்க அப்படின்ற அந்த கள நிலவரம் வந்து பக்காவா அதில் பார்க்க முடிஞ்சுச்சு. தமிழ்நாடு, கேரளா மாதிரி பாஜக எங்கெல்லாம் வந்து அறவே ஜெயிக்கவே முடியாது. ஹரியானா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், டெல்லி மாதிரி எங்கெல்லாம் வந்து பாஜக வந்து ஒரு பாதி அளவு ஜெயிப்பாங்க, சம அளவு ஜெயிக்க முடியும், இதெல்லாம் வந்து தெளிவாக போட்டுருந்துச்சு. அப்புறம் இந்த ஊபி, மத்திய பிரதேசம், குஜராத், உத்தரகாண்ட் மாதிரி எங்கெல்லாம் பாஜக வந்து அதிக அளவில் அல்லது முழுசாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நியாயமான கணக்கு போட்டு எப்படி பார்த்தாலுமே ஒரு 543ல வந்து 214 தான் பாஜகவில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த புள்ளி விவரம் வந்து ரொம்ப தெளிவாக அந்த கருத்து கணிப்புல இருந்துச்சு. சரி, இது RSS வந்து அபிஷியலா விடல அப்படின்னு மறுத்தாலும் வடக்குல வந்து ஃபேமஸா இருக்கக்கூடிய முஸ்லிம் மிரர் அப்படின்னு சொல்ற ஒரு தனியார் பத்திரிகை சேனல், அவங்க வந்து கள ஆய்வு செஞ்சு அதுல வந்து முதல் கட்டமா 7 நாடாளுமன்ற தொகுதி லிஸ்ட்டை வந்து தெளிவா விட்டுருக்காங்க. இந்த 7 மாநிலத்துல மொத்தம் வந்து 45 தொகுதி. இந்த 7 மாநிலம் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லடாக்கு, ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், ஹரியானா, டெல்லி, இந்த 7 மாநிலம் தான். இதுல வந்து லடாக்கை பத்தி பார்ப்போம். இந்த லடாக் வந்து மொத்தமே வந்து ஒரே ஒரு தொகுதி தான். லடாக்கை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் தான் வந்து இங்க 46% இருக்காங்க. முஸ்லீம்கள் ஓட்டு மொத்தமா எப்படியுமே இந்திய கூட்டணிக்கு தான் விழும். மீதி வந்து பாத்தீங்கன்னா பௌத்தர்கள் ஒரு 40%, இந்துக்கள் 12% இருக்காங்க. இந்த பௌத்தர்களும் இந்துக்களும் கூட பாஜக மேல வந்து ஒரு கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த சோனம் வாங்சுக் கூட சேர்ந்து மாநில அந்தஸ்து கேட்டு மக்கள் அங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் நடக்க இன்னைக்கு கூட லடாக் பகுதியில் வந்து 144 தடை ஒன்று போட்டு அவங்களோட உரிமை குரலையே வந்து தடுக்கிறாங்க. அதனால லடாக்கோட இந்த ஒரு தொகுதியில பாஜக கண்டிப்பா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர்ல வந்து 5 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. அதுல டோட்டலா முஸ்லீம்கள் வந்து 68% மேல இருக்காங்க. மீதி இந்துக்கள், பண்டிதர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. 68% பெரும்பான்மை இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்துக்கள், பௌத்தர்கள் போடுவாங்க அப்படின்னா அதுவும் வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 370 ரத்து பண்ணிட்டு வளர்ச்சி கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க வந்து எந்த ஒரு வளர்ச்சியும் இது வரைக்கும் எடுத்துட்டே வரல. ஏன் 5 வருஷமா சட்டமன்ற தேர்தல் கூட நடத்தாம தானே இருக்காங்க அங்க. அதனால இந்துக்கள், பண்டிதர்களே அங்க பாஜக மேல வந்து பயங்கரமான அதிருப்தியில இருக்காங்க. சோ ஜம்மு காஷ்மீர்லயும் பாஜக டோட்டலி வாஷ் அவுட். அடுத்து பஞ்சாப். பஞ்சாப்ல வந்து மொத்தம் வந்து 13 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. இது வந்து காங்கிரஸோட வந்து கோட்டைன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஆம் ஆத்மி கோட்டை அப்படின்ற அளவுக்கு மாறி போச்சு.
இங்க சும்மாவே வந்து பாஜக பூஜ்யம் தான். இப்போ விவசாயிகள் போராட்டத்தை தடுத்து அராஜகம் பண்றதால வந்து பஞ்சாப் விவசாயிகள் பாஜக மேல செம காண்டில் இருக்கிறாங்க. கூடவே கெஜ்ரிவாலை கைது பண்ணதால பஞ்சாப்ல வந்து ஒரு பெரிய பதட்டமே உருவானதை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதனால பஞ்சாப்ல வந்து பாஜக டெபாசிட் வாங்குறதே டவுட் தான். நெக்ஸ்ட் ஹரியானாவில் வந்து மொத்தம் 10 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இங்க 10க்கு 10மே பாஜக தான் ஜெயிச்சாங்க. ஆனா இந்த தடவை அதுக்கு வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா விவசாயிங்க வந்து டெல்லிக்கு வர விடாம இந்த முள்வேலி போட்டு தடுத்தது, ட்ரான்ல கண்ணீர் போக வீசி அராஜகம் பண்ணதெல்லாம் வந்து நடந்தது இந்த ஹரியானால தான். ஹரியானாவில் முஸ்லிம்கள் ஓட்டு வந்து 7.3% இருக்கு. இந்த மேவாத்து கலவரம், நூகு கலவரம்னு முஸ்லிம்களோட வாழ்வாதாரத்தையே சீரழிச்சதால முஸ்லீம் ஓட்டு சிந்தாம செதறாம எப்படியுமே அங்க இந்திய கூட்டணிக்கு தான் விழும். போன தேர்தலில் வந்து இந்திய கூட்டணி பிரிஞ்சு நின்ன மாதிரி இந்த தடவை ஓட்டம் செதற வாய்ப்பே கிடையாது. அதனால ஹரியானாவில் மொத்தம் 10ல் வந்து பாஜக 5 வேணா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இமாச்சல் பிரதேஷ். இமாச்சல்ல பார்த்தோன்னா மொத்தம் வந்து 4 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. 2019 நடந்த தேர்தலில் 4க்கு 4மே பாஜக தான் ஜெயிச்சாங்க. ஆனா அடுத்து 2022 நடந்த சட்டமன்ற தேர்தலையே வந்து பாஜக செல்வாக்கு வந்து தரமாரியா குறைஞ்சிருச்சு, படுதோல்வி அடைஞ்சாங்க. ஏன்னா பிரியங்கா காந்தி போய் அங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு ஒர்க் பண்ணி அதை வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் கோட்டையாவே மாற்றி வச்சிருக்காங்க. இது இல்லாம இப்போ 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜக விலை கொடுத்து வாங்கினால இந்த இமாச்சல் மக்கள் வந்து இந்த குதிரை வேற அரசியல்லாம் பார்த்து வந்து செம கோபத்தில் இருக்காங்க. அதனால இமாச்சல்லையும் பாஜக 4க்கு 2 ஜெயிக்கிறதே இப்போ வந்து டவுட் தான். நெக்ஸ்ட் உத்தரகாண்ட் பாஜகன்றது வந்து படிப்படியா உத்தரப்பிரதேச பாஜகவே மாத்திட்டு வராங்க. அதனாலதான் அங்க முஸ்லிம்களுக்கு எதிராக பல கலவரம் நடந்துச்சு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல 5 நாடாளுமன்ற தொகுதி. இந்த 2019 நடந்ததுல வந்து 5க்கு 5மே பாஜக தான் ஜெயிச்சாங்க. ஆனா இந்த வெற்றிக்கு அப்புறம் அங்க நடந்த பல்வேறு அரசியல் மோதல்கள், மத மோதல்கள், கலவரங்கள் இந்த மாதிரி நிறைய உருவானதுனால மக்கள் வந்து பாஜக மேல வந்து பயங்கர அதிருப்தியில இருக்காங்க. ஆனாலும் இந்த கலவரம் தான் நமக்கு பலம் அப்படின்னு சொல்லி பாஜக நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த காரணத்தினாலேயே இங்க வந்து ரிசல்ட் எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் மாறலாம்னு சொல்லி தான் பேசப்படுது. ஃபைனலா பார்த்தோன்னா டெல்லியில வந்து மொத்தம் 7 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. 2019 வந்து 7க்கு 7மே பாஜக தான் ஜெயிச்சாங்க. ஆனா இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆம் ஆத்மி இவங்களாம் வந்து தனித்தனியா நின்று ஓட்ட பிரிச்சாங்க. அதுதாங்க முக்கிய காரணமே. ஆனா இந்த தடவை காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஒன்னா சேர்ந்தது மட்டும் இல்லாம போஸ்டர் அடிக்கிறதுல கூட ஒத்துமையா தான் அடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல கெஜ்ரிவாலை வந்து எந்த ஆதாரமும் இல்லாம கைது பண்ணி அராஜகம் பண்ணது, அதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட சஞ்சய் சிங் கடைசியில் அவரையும் ஆதாரமே இல்லைன்னு சொல்லி விடுதலை ஆனது, இப்படி டெல்லி மக்கள் வந்து பாஜக மேல செம காண்டு தான். அதனாலதான் சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா இந்த மகாராலி போராட்டத்துல அப்படி ஒரு கூட்டத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. இது இல்லாம சிஏஏ போராட்டம், விவசாயிகள் போராட்டம், மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம், இப்படி பல போராட்டங்களை பார்த்ததுனால தலைநகர் டெல்லியோட மக்கள் வந்து பாஜகவை கிள்ளி எறிய தயாரா இருக்காங்க அப்படின்றத இங்க யதார்த்தமே. ஆனாலும் இது எல்லாத்தையும் மறந்து பாஜகவுக்கு வந்து மக்கள் ஓட்டை அள்ளி வீசிட்டாங்க அப்படின்னு பார்த்தா கூட 7ல் 4 தான் அவங்களால ஜெயிக்கவே முடியும். இதுவே வந்து அதிகபட்ச கணக்கு தான். கரெக்டா பேசுறான்டா, நான் கூட சரியா நல்லா பேசுறான். ஆக மொத்தம் இந்த 7 மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த 45 தொகுதியில பார்த்தா மொத்தம் பாஜக 17 இடம் மட்டும் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுது இந்த தனியார் சேனலோட புள்ளிவிவர கருத்து கணிப்பு. இதையும் தாண்டி இன்னைக்கு காங்கிரஸ் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி மொத்த இந்தியர்களை எதிர்பார்த்த வாக்குறுதியாகவே இருந்துச்சு. அது விவசாயி நலம் சார்ந்த பல்வேறு வாக்குறுதிகள், அக்னிபாத் மாதிரி ராணுவ வீரர்களுக்கு எதிரான சட்டத்தை ரத்து பண்ணணும்னு சொன்னது, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க ஏழ்மை குடும்பத்துக்கு வருஷம் 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை, நீட்டு வந்து இனி கட்டாயமே இல்லை, மாநில அரசுகள் வேணும்னா வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த கல்வி புரட்சி வாக்குறுதி, மனித கழிவை மனிதனே அள்ளக்கூடாது, அந்த தொழிலாளர்களுக்கு வந்து மாற்று வேலைக்கான ஏற்பாடு, இடி, சிபிஐ, என்ஐஏ மாதிரியான அமைப்புகள் அரசின் கீழே தான் வேலை செய்யணும் அப்படின்னு இந்த மாதிரி சொன்னதெல்லாம் குறிப்பா பாஜக சர்வாதிகார ஊழல் சம்பந்தமான தேர்தல் பத்திர ஊழல், ரஃபேல் ஊழல், பெகாசஸ் இப்படியான வழக்குகள்லாம் நாங்க வந்து மறுபடியும் விசாரிப்போம், அதுக்கு விசாரணை அமைக்கப்படும் சொன்னதெல்லாம் வந்து வேற லெவல். இப்படி எல்லாமே மக்கள் நலன் சார்ந்து, நாட்டு நலன் சார்ந்த, நாட்டை முன்னேறதுக்கான வாக்குறுதிகள். அதனால பாஜக தோல்வி அடையக்கூடிய அந்த கிளைமாக்ஸ் காட்சிக்கு நம்ம எல்லாம் வந்துட்டோம். ராகுல் தான் அடுத்த பிரதமர் அப்படின்ற அந்த அழகான இந்தியா உருவாறது மட்டும்தான் இங்க பாக்கி. அதனால நாம செய்ய வேண்டியது சிந்தாம செதறாம இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட வேண்டியது மட்டும்தான். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பார்த்து ஓட்டு போடுங்க, தயவுசெய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு மதத்துக்கு ஒரு பிரச்சனை சொல்றவங்க கூட சேராதீங்க.
அவன் சொல்றவன் அத்தனை பேரும் நம்மளை தூண்டி விட்டுட்டு அவன் வீட்டில் பாதுகாப்போட போலீஸில் உட்காந்துருப்பான். நம்ம தான் மாட்டிப்போம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பார்த்து ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ சிறப்பாக முடிஞ்சிருச்சு. வீடியோ பார்க்குற நீங்களாம் வந்து நினைக்கலாம், என்னடா இவன் ஒரு காமெடி வீடியோ தானே பண்ணுவான், இன்னைக்கே திடீர்னு இப்படி சீரியஸ் வீடியோவில் இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்களாம் நினைக்கிறதுக்கு எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. என்ன மேட்ரு அப்படின்னா, எங்கள் அண்ணன் ஃபாரூக்கு உடம்பு சரியில்லை, ஒரே ரன்னிங் நோஸு, அதனால ஆஸ்பத்திரி வரைக்கும் ரன்னிங்கில் போயிட்டாரு. அது அவர் இல்லாத காரணத்தினால வேற வழி இல்லாமல் நம்மளே இந்த ஷோவை எடுத்து பண்ண வேண்டியதாக போச்சு. அதனால இப்போ நீங்கள் தான் வந்து எங்கள் அண்ணனுக்கு புரியுற மாதிரி கமெண்ட் போடணும். எப்பா மன்சூருக்கு சிரிப்பு வீடியோ மட்டும் இல்லைப்பா, சீரியஸ் வீடியோ நல்லாவே வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவனுக்கு ஹை பிச்சில் பாட வேற வரும் போல இருக்கே.